கர்த்தருடைய வேத வசனத்தை நீங்க திருப்பிக் கொள்ளலாம். I want you to turn to 2 Chronicles chapter 16. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்து 9ஆம் வசனத்துல நீங்க அதை பார்க்கும்போது அங்க ஒரு தீர்க்கதரிசி ஆசா ராஜாவை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை இந்த இடத்துல நாம பார்க்கலாம். அந்த வார்த்தை படிச்சு கர்த்தர் அதை நாம தியானம் பண்ணலாம். தேவனுடைய வார்த்தை ஒரு தீர்க்கதரிசி மூலமாக அங்க ஆசா என்ற ராஜாவுக்கு வெளிப்படுகிறது. என்ன சொல்றாரு? தம்மை நோக்கி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணுதான்? இரவும் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்ணு நல்ல ஞாபகத்துல வச்சுக்கங்க. God is watching you. கர்த்தர் உங்களை உற்று கவனித்து கொண்டார். அது ஸ்பெஷலா யாரை கவனிக்கிறாரா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோட இருக்கிறவங்க, those who seek Lord, அவர் உண்மையா உத்தமமா தேடுகிறவர்களுக்கு கர்த்தருடைய கண் எப்படி இருக்கிறதா? உத்தம இருதயத்தை தேடு தம்முடைய வல்லமையை விளங்க செய்யும்படி விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருது. ஐஸ் ஆஃப் த லார்ட் is to and fro around the world. உலகம் எங்கும் சுற்றி பூமி எங்கும் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமென். நல்ல ஞாபகத்துல கர்த்தருக்கு உங்க இருதயம் முழுசா நீங்க ஏசப்பாவுக்கு ஒப்பு கொடுத்திருந்தீங்கன்னா God's eyes is fixed on you. நீங்க ஆண்டவரை முழு இருதயத்தோட நேசிக்கிறவர்களாக இருப்பீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்க, God's eyes is fixed on you. For the eyes of the Lord run to and fro throughout the whole earth to show himself strong on behalf of those whose heart is loyal to him. உண்மையான இருதயம், லாயலா எந்த இருதயம் இருக்குதோ அவர்களுக்கு என்ன பண்ணுவாராம்? தான் யார் என்பதை வெளிப்படுத்தி கொடுப்பாராம். தன்னுடைய மகிமை என்ன என்பதை வெளிப்படுத்தி கொடுப்பாராம். தன்னுடைய மேன்மை என்ன என்பதை வெளிப்படுத்தி கொடுப்பாராம். Remember your God. சும்மாலாம் இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதெல்லாம் விளையாட்டுக்கு சொல்றது இல்லை, ஏதோ டைம் பாஸுக்கு சொல்றது இல்லை. God means it. God means it. Hallelujah. அவரை முழு உள்ளத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடும் அன்பு கூறணும்னு சொல்லப்படுற. He means a lot. உங்களை ஏதோ திருப்திப்படுத்தணுங்கிற வார்த்தை இல்ல, உங்களை கடிந்து கொள்ளணுங்கிற வார்த்தை இல்ல. God says this is me. ஏன்னா முழு இருதயத்தோடும் எப்படிங்க அவரை உத்தம இருதயத்தோடும் அவரை தேடுகிறவர்களுக்கு, அவரை கொண்டாடுகிறவர்களுக்கு அவர் என்ன பண்ணுவார்? சும்மா வந்துட்டு போக மாட்டாரு. தான் யார் என்பதை வெளிப்படுத்துவார், தன்னுடைய மகிமை என்பதை வெளிப்படுத்துவார். Hallelujah. அவருடைய கண்கள், if you are that kind of a person, if you love the Lord, if you seek the Lord, if you worship the Lord, நல்லா தெரிஞ்சுக்கங்க, God's eyes is fixed on you. கர்த்தருடைய கண்கள் உங்க மேல பதிந்து இருக்கிறது என்பதை மறந்து விடாதீங்க. என்ன சொல்லுதுங்க? Hallelujah. The eyes of the Lord. The eyes of the Lord. வேற யாருடைய கண்ணும் கிடையாது. The eyes of the Lord. வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை உண்டு பண்ணின கர்த்தர் அவர் பூமி எங்கும் பார்த்து கொண்டிருக்கிறாரா? யார் என்னை உத்தம இருதயத்தோடு தேடுகிறவர்கள். Do you seek the Lord with all of your heart? லாயலா அவரை தேடுறீங்களா? லாயலா அவர்கிட்ட ஜெபம் பண்றீங்களா? லாயலா அவரை ஆராதிக்கிறீங்களா? அப்ப ஞாபகத்துல வச்சுக்கங்க, கர்த்தர் ஆண்டவரே நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்றார், நான் உன்னை பார்த்துட்டே தான் இருக்கிறேன் மகனே, மகளே, my eyes is fixed on you. என் கண்கள் உன் மேலதான் பதிந்து இருக்குது. I have seen your heart. உன் இருதயத்துல எனக்கு நிறைய இடம் கொடுத்து இருக்கிற. I am seeing it. நான் கவனித்து இருக்கிறேன். எனக்கு தான் முதல் இடம் கொடுக்கிற, முதலாவது என்னதான் தேடுற, முதலாவது என்கிட்ட தான் வர. For everything you seek me. இங்க பிரச்சனை என்னன்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த ஆசா ராஜா நீங்க 14ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா ஒரு பெரிய யுத்தம் வருது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய யுத்தம் வருதுங்க. அந்த யுத்தத்துல ஆப்போசிட்ல இருக்கிற எனிமி ராஜா என்ன பண்றான்? 10 லட்சம் சேர்ந்த சேனையோடு 300 ரதங்களோடும் புறப்பட்டு வரான். அப்போது
ராஜா சொல்றான், ஆசா கேட்கிறான், ஆண்டவரே நீர் பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியமா இருக்குமே. He prayed to God. தேவன் அதை பார்த்தாரு, அவன் இருதயத்தின் சிம்பிளிசிட்டியை பார்த்தாரு. வேதம் சொல்லுகிறது, தேவன் என்ன பண்ணாராம், 12ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினாலே எத்தியோப்பியர்கள் ஓடி போனார்கள். எப்படி ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க, எத்தியோப்பியர் திரும்பவும் பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். This is the work of God. எதுக்கு? இந்த உத்தம இருதயத்தோட ஆசா ஜெபம் பண்ணான். He sought God with all of his heart. ஆண்டவர் அவனை பார்த்துட்டே இருந்தார். அவன் ஜெபம் புறப்பட்டு முடிக்கிறதுக்குள்ள ஆண்டவர் யுத்தம் செய்வதற்காக இறங்கிட்டாரு. இன்னைக்கு டெஸ்ட் செக் இருதயத்தை பாருங்க. சங்கீதம் 139 அந்த 24ஆம் வசனத்துல சொல், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை பார்த்து நித்திய வழியில நடத்தும். Let God see your heart. உங்க இருதயம் எப்படி இருக்குதுங்க? Do you trust God for everything? Do you pray to God all the time? அவர் இருதயத்தை பார்க்கிறவர். அன்னால் அழுது தன் இருதயத்தில் இருக்கிறத ஊற்றின போது அந்த இருதயத்தை கர்த்தர் பார்த்தாரு. அன்னாளுடைய இருதயத்தின் வாஞ்சையை பார்த்தார், அன்னாளுடைய இருதயத்தின் கதறலை பார்த்தாரு. பைபிள் எந்த இடத்துல எல்லாம் பாக்குறீங்களா, when the people prayed from their heart, அதாவது உத்தம இருதயத்தோடு அவர்கள் ஜெபித்த போது தேவன் அவர்கள் ஜெபத்தை கேட்டார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் ஹார்ட், நம்முடைய இருதயமே நமக்கு சாட்சி கொடுத்து கொண்டிருக்கு. இஸ் மை ஹார்ட் சீக்கிங் காட் பியோரா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். How is my heart before God? தேவனுக்கு முன்பாக என் இருதயம் எப்படி இருக்குது? உத்தமமா இருக்கிறதா? உத்தம இருதயத்தோட நான் தேவனை தேடுறேன்னா, ஒவ்வொரு நாளும் I spend my time in the presence of God with an open heart. தேவனோட நான் பேசி கொண்டிருக்கிறேனா? இங்க ஆசா என்ன பண்ணாங்க, இவ்வளோ அற்புதத்தை பார்த்தவன் இந்த 16ஆம் அதிகாரத்துல தீர்க்கதரிசி சொல்லுவாரு. நீ 17ஆம் வசனத்துல, கர்த்தரை நீ தேவனாகிய கர்த்தரை நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரைகளுள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையுமா இருந்தவர்கள் அல்லவா? நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதவனில் அவர்கள் உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. when God could do such a big thing, a biggest army, நீ அந்த நாள்ல உத்தம இருதயத்தோட ஆண்டவரை பார்த்து கெஞ்சின, கர்த்தரை பார்த்து கெஞ்சின. You never look to any man for help, you look to God for your help. அப்ப கர்த்தர் சொல்றார், when you cried from your heart, நான் உனக்கு உதவி செய்தேன். I came down to rescue you, to give victory. அப்ப அதே தாங்க என்னைக்கும் the same God. பைபிள் சொல்லுது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். is the same God. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு உங்க சத்தத்தை கேட்க மாட்டாரா? உங்க ஜெபத்தை கேட்க மாட்டாரா? அவர் நிச்சயமா கேட்கிறவரா இருக்கிறார். பட் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, does your prayer spring forth from your heart? உங்க முழு இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் புறப்படுகிறதா, இல்ல உதட்டிலிருந்து உங்க ஜெபம் புறப்படுகிறதா? Do you pray from your lips or do you pray from the depths of your heart? Hallelujah. உங்க இருதயத்து, because only God knows the pain. உங்க இருதயத்துல இருக்கிற வேதனை அவருக்கு தெரியும். உங்க இருதயத்துல இருக்கிற கண்ணீர் அவருக்கு தெரியும். உங்க இருதயத்துல இருக்கிற பயம் அவருக்கு தெரியும். உங்க இருதயத்துல இருக்கிற போராட்டம் அவருக்கு தெரியும். Don't ever think God doesn't know anything about you.
உங்களை குறிச்சு எல்லாம் தெரியும். உங்களை வெளியே எப்படி இருக்கிறீங்க தெரியும், உள்ள எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியும். ஆனா ஆண்டவர் உங்க வெளி தோற்றத்தை பார்க்க அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுகிறதை காட்டிலும் உங்க உள்ளான மனுஷனை கவனித்து பார்க்கறதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுகிறவரா இருக்கிறார். How do you call to the Lord? How do you pray to your God? இந்த இருதயத்துல இருந்து எப்படி ஜெபம் பண்றீங்க? இந்த இருதயம் எப்படி ஆண்டவருக்கு முழுசா சரண்டரா இருக்கிறதா? Is your heart dedicated to God? Is your heart filled with Jesus? இயேசுவால் உங்க இருதயம் நிரப்பப்பட்டு இருக்கிறதா? உங்க மனசெல்லாம் இயேசு நிறைஞ்சு இருக்கிறாரா? அப்ப அந்த இயேசுவால் உங்க இருதயம் நிரம்பி இருந்துச்சுன்னா உங்க ஜெபம் இருதயத்திலிருந்து புறப்படும். Because you know, யாரும் சொல்ல வேண்டியது, because you will know and you know Jesus is with you. அந்த பார்வையோட, அந்த தரிசனத்தோட, அந்த நோக்கத்தோட இயேசு கிட்ட ஒவ்வொரு முறை ஜீசஸ் நீங்க சொல்லும் போதே here I am ஆண்டவர் சொல்லுவார். நான் இருக்கிறேன்பா, நான் இருக்கிறேன், நான் உன்னை தனியா விடல, நான் உன்னை புறம்பே தள்ளல, நீ என்னை இரவும் பகலும் என்னிடத்துல வேண்டிக் கொள்வது எனக்கு தெரியும். லூக்கால வாசிக்கிறோம், அன்னாள் என்ற ஒரு தாயார் சிறு வயதிலே விதவையாட்டாங்க. இரவும் பகலும் உபவாசம் பண்ணி தேவாலயத்திலிருந்து தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தாங்களாம். யோசித்து பாருங்க, இயேசு பிறந்த போது தேவன் God introduces that old woman, widow. அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இன்னைக்கு நாம பைபிள்ல படிக்கிறோம், அவங்க லைஃப் ஸ்டைல், லைஃப் ஹிஸ்டரிய படிக்கிறோம். Why? Her heart was full of God. தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருந்தாங்க. அதே பைபிள்ல சிமியோனை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. He was so committed to God. பைபிள் சொல்லுது, when Jesus was born, அவரை அந்த விருத்த சேதனத்துக்கு அந்த டெடிகேஷன் கொண்டு வரும்போது ஆவியானவர் சொன்னாராம், போ இன்னைக்கு டெம்பிளுக்கு போ, the salvation is coming. உலகத்தின் ரட்சகர் சுமந்து கொண்டு வர போறாங்க, போ. யோசித்து பாருங்க, his heart was blameless. தன் இருதயம் முழுக்க தேவனுக்காக ஒப்பு கொடுத்திருந்தான். இன்னைக்கு நம்முடைய இருதயமும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருந்தா யோசித்து பாருங்க, தேவன் நம்ம தேடி வந்து அனுப்புவாரா? தேடி வந்து நம்மோட பேச மாட்டாரா? தேடி வந்து நம்ம இடத்துல சொல்ல மாட்டாரா? நம்ம இயேசுன்னு சொல்லுவதற்கு முன்பாக அவர் சொல்ல, நான் இங்கதான் இருக்கிறேன் மகனே, நான் இங்கதான் இருக்கிறேன் மகளே, நான் இங்கதான் இருக்கிறேன். ஒன்னுத்துக்கும் பயப்படாது, ஒன்றை குறித்து நீ கவலைப்படாது. நீ உன் ஜெபத்துல எல்லாக்கிட்ட எனக்கு தெரிவிச்சுட்ட, நான் பார்த்துக்கிற விடுன்னு இதுதான் ஆண்டவர் சொல்லுவாரு. What an amazing God. What an amazing God. இப்படியாப்பட்ட ஒரு தேவரை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நான் சொல்றேங்க, இவரை போல, நம்ம இயேசுவை போல ஒரு பெஸ்ட் காட் இல்லைன்னு உங்களுக்கு ஒரு இவரை போல யாரும் இல்லைன்னு வந்துடுவீங்க. அந்த இவரை போல யாரும் இல்லைன்னு வந்துட்டீங்கன்னா உங்களை போல பூமியில ஒரு லக்ஸுரியான God filled life ஒருத்தருக்கும் இருக்க முடியாது. You can live that kind of life. இன்னைக்கு அவர் அதை தான் செய்து கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு still watching the hearts and minds of people. அவர் பழைய ஏற்பாடுல மாத்திரம் இல்லை, இன்னைக்கு அதான் விரும்புறாரு, இன்னைக்கு அதான் விரும்புறாரு. அதனாலதான் புதிய ஏற்பாடுல வரும்போது நிறைய ஜெபம் 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 ஜெபத்தை குறித்து ஆண்டவர் எழுதி இருக்கிறார். Jesus lived that life. He sought God. He sought God. அந்த சமாரியா ஸ்திரியை பார்த்து சொல்லுவாரு, என்னன்னு சொல்லுவாரு? சொல்லுவா, இங்கேதான் யாக்கோபுடைய கிணறு இருக்கிறது. யூதருங்க சொல்றாங்க நான் எருசலேமுக்கு வரணும்னு. இயேசு சொல்லுவாரு, அங்கல்லப்பா, எங்க இல்ல, சமாரியால இல்ல, எருசலேம்ல. பிதாவை தொழுது கொள்ளும் காலம் எங்கும் வருகிறது, அது வந்திருக்கிறது. பிதாவை எப்படி தொழுது கொள்ளணுமா? ஆவியோடு உண்மையோடு நாம தொழுது கொள்ளணுமா? தேவன் விரும்புகிறாராம். God is seeking that kind of person. அப்போ உங்க ஆவிக்குரிய மனுஷன்ல இருந்து ஆண்டவரை தொழுது கொள்ளும். Do you worship God from your spirit and truth? உங்க இருதயம் எப்படி இருக்குதுங்க when you worship God?
நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறீங்களா, எங்க போறீங்களா, இல்ல வீட்டுல கர்த்தரை பாடுறீங்களா, துதிக்கிறீங்களா, ஜெபிக்கிறீங்களா? எப்படி நீங்க ஜெபிக்கிறீங்க, எப்படி நீங்க துதிக்கிறீங்க? இஸ் யுவர் பிரேஸ் உங்க வீட நிரப்புகிறதா? உங்க துதி ஸ்தோத்திரம் உங்க வீட்டை தேவ பிரசன்னத்தினால் நிரப்புகிறதா? தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டா தெரிஞ்சுக்கங்க, காட் இஸ் ஹாப்பி வித் யூ. ஆண்டவர் கொண்டாடுகிறார் என்பதை நினைச்சுக்கங்க. சும்மா ஏதோ நான் டெய்லி ஜெபம் பண்றேன், கடமைக்காக நான் ஜெபம் பண்றேன், அது இருக்கக்கூடாது. நீங்க ஒவ்வொரு வார்த்தை உங்க உதட்டில இருந்து வரும்போது இட் should come from your heart. அந்த வார்த்தைகளை, அந்த ஜெபத்தை, அந்த மன்றாட்டை, அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் நேசிக்கிறவரா இருக்கிறார், கர்த்தர் கேட்கிறவரா இருக்கிறாரு. God will answer those prayers. God will answer those prayers. பைபிள் சொல்லுது, அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. இஸ் ஆல்வேஸ் தேர் நெக்ஸ்ட் டு யூ. நீங்க மேல உடுத்தி இருக்கிற உடைகளை காட்டிலும் அவர் நெருக்கத்துல இருக்கிறார், பக்கத்துல இருக்கிறார். ஒன்லி திங் இஸ் தட் அவர் ஒவ்வொரு இருதயமா பார்த்துட்டு இருக்கிறார். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லுவார், இதோ எங்க இருக்கிறாராம், நான் வாசற்படியில நின்று தட்டி கொண்டார். வேற ரொம்ப தூரத்துல இல்லைங்க, நான் வாசற்படி நின்று தட்டி, ஐ எம் ஸ்டாண்டிங் அட் த டோர் அண்ட் நாக்கிங் அட் த டோர். தூரத்துல இல்ல, அருகாமையில இருக்கிறார், தட்டி கொண்டு இருக்கிறாரு. அப்பா உன் இருதயத்தை எனக்கு தா, give your heart to me, I want to make abode in your heart. நான் இருதயத்துல தங்க விரும்ப, I want to move in you, live in you. You will just enjoy this life. வாழ்க்கையில உபத்திரம் பாடு இல்லாம இருக்காது. பட் ஒன் திங் இஸ் ஷுர், யூ லவ் திஸ் லைஃப். இந்த பூமியில நீங்க ஒவ்வொரு நாள் வாழ்கிற வாழ்க்கை கொண்டாடுவீங்க. உங்க மனசுல ஒரு நாளும் வராது, ஐயோ இது என்ன வாழ்க்கைன்னு சொல்ல மாட்டீங்க. நீங்க ஒரு சொல்லுகிற வாழ்க்கை, ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, இத போல ஒரு வாழ்க்கை இல்ல, பரலோகமே என்னோட தான் இருக்கிறது, பரலோகம்தான் என் வீட்டுல இருக்கிறது, பரலோகத்தின் கொண்டாட்டம் என் வீட்டுல இருக்கிறது. So check yourself. உங்க இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. எனக்கு கர்த்தர் விரும்புறாரு, என்னன்னு சொல்றாருங்க, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை சும்மா இல்ல, தம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படி, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. The eyes of the Lord is seeking, seeing, watching to the heart that is loyal to him. அந்த லாயலான ஆட்டுக்கு தன்னுடைய குளோரியாவை அவர் வெளிப்படுத்துவார். ஸோ நாம் இன்னும் பேசிக்கொண்டே போகலாம். ஸோ தேங்க் காட் ஃபார் திஸ் இரவு வேலைக்காக. தொடர்ந்து கர்த்தர் உங்களை நடத்துவாராக.